குட் மார்னிங். சரி, பழமையான் கேள்வியில இருந்த தரவு 13.9 கிராம். கேள்வியில ஒரு தரம் கேள்வி செய்யல என்று நினைக்கிறேன். சரியா? கேள்வி செய்திருந்தால் அப்பவே அதை சொல்லி இருப்பிய யாராவது ஒரு ஜீவன். கடைசி வரைக்குமே அந்த 13.6 கிராம் என்று நான் நோட் பண்ணதை ஒருத்தரும் மாத்தேன். ஏற்கனவே செய்த ஆன்சரை போடும்போது அதுல இருந்த பிள்ளையத்தான் பிடிச்சிருக்காங்க. சரியா? எத்தனை ஜீவன் அந்த கேள்வி செய்தது முதல்? இல்ல, நான் போட்ட கேள்வி செய்யல. செய்திருந்தா நான் செய்து கொண்டு போய் என்ன செய்திருப்பியாள் பார்த்திருப்பியா. 13.9 கிராம் என்றது கேள்வியில இருந்த பெருமானம். கேள்வி இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப என்ன பிரச்சனை? நீங்கள் எடுத்த விடையும் நான் எடுத்த விடையும் வித்தியாசப்படும். ஏன்னு சொன்னால் நான் 13.6 கிராமை மொத்த துணிவாக கருதினேன். உங்களோட கேள்விக்கு 13.9 கிராம் இருக்கு. அப்ப சைவரசம் 3 கிராம் வந்து அதுல வித்தியாசப்படும். நீங்க ஒரு டைம் செய்து பார்க்கல என்று நான் நினைச்சேன். சரி, நீங்க அந்த கேள்விகளை செய்து பாருங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்கள் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, இந்த நியமிப்பு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் பார்க்கும்போது இந்த பிராக்டிக்கல் கைட்ல இந்த கடைசியாக ஒரு பிராக்டிக்கல் இருந்தது என்னன்னு சொன்னால், இந்த நீர்ல கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் அளவு துணிகிற பிராக்டிக்கல். சரியா? நீர்ல கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் அளவு துணிகிற ஒரு பிராக்டிக்கல் இருந்துச்சு. அந்த Na2SO3க்கும் I2க்குமான தாக்கத்தை நாங்கள் அடிக்கடி இந்த பாடம் சந்திக்க இடையில சந்திப்போம். ஆகவே நான் இதை இன்ஆர்கானிக்ல வச்சு உங்களுக்கு சொல்லித்தந்தேன். சும்மா பிராக்டிக்கல் கைடை தட்டி கொண்டு போன போது வினாகிரியில இருக்கிற அசெட்டிக் அமிலத்தின் செறிவையும் நியமிப்பு பயன்படுத்தி துணிகிற ஒரு பிராக்டிக்கல் ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னுக்கு அதுல எல்லாம் நாங்கள் இப்ப படிக்கிறோம்னா என்ன செய்யணும்? 2022 ஆகஸ்ட் கிட்ட போவோம். அப்பதான் அதை நாங்கள் படிப்போம். சரிதானே? அது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியப்பட போகுதுன்னு தெரியும். நான் பார்த்தேன் கதைக்க வலிக்கிட்ட இடத்துல இந்த நியமிப்பை நாங்கள் முடிச்சு விட்டால் நல்ல ஒன்று யோசிச்சு. கஷ்டம் ஒன்றும் இல்லை, ஈசமான தொடர்பை தான் பிரயோகிக்கப்படும். படிப்பிக்காமே நீங்கள் அந்த கேள்வி எல்லாம் செய்திருப்பீர்கள். ஒரு வினாகிரி என்பது வர்த்தக பேர். என்ன வினாகிரி என்பது வர்த்தக பேர். வினாகிரியில பிரதான கூறு வந்து அசெட்டிக் அமிலம். இந்த அசெட்டிக் அமிலம் ஒரு மென்னமிலம். மின்னமிலத்தை NaOH போன்ற ஒரு வெண்ணமிலத்தால் என்ன செய்யலாம்னு சொன்னால் நியமிக்கலாம். அப்படி நியமிச்சோம் என்று சொன்னால் அமில மூல தாக்கத்தை அடிப்படையாக கொண்டு காட்டியை பயன்படுத்தி முடிவு புள்ளியில தேவைப்பட்ட NaOH கனவளவை அளந்து அதுல இருந்து மூலக்கண்டு பீசமான தொடரை பயன்படுத்தி அதுல இருக்கிற அசெட்டிக் அமிலத்தின் மூலக்கண்டு. அப்ப வினாகிரியில இருக்கிற அசெட்டிக் அமிலத்தின் மூலர் சரிவையும் கணிக்கலாம். அதின் திணிவு கனவளவு சதவீதத்தை அல்லது திணிவு சதவீதத்தையும் எங்களால நிற்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த ஸ்கீம்ல அவ்வளவு நான் அதை பற்றி படிப்பிக்க யோசிக்கிறோம் இல்லை என்றால் அது கடைசி செக்ஷன்ல வாரது. அதை நாங்கள் முதலே கேள்விகள் எல்லாம் செய்தாலும் சில நேரத்தில் பிராக்டிக்கலை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அப்ப இந்தியான் வகுப்புல நான் அந்த அசெட்டிக் அமிலத்தின் நியமிப்பை கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். அடுத்த வகுப்புல இருந்து நாங்கள் டீக்ளூட இருக்கிற அணுகாரைகள் அதை எழுதுவதாக பார்த்து பாடத்தை நிறைவு செய்திருக்கிறோம். சரி, பாடத்தின் அநேகமான பகுதியை நான் முதலே முடிச்சுட்டேன். இதுல இந்த KMNO4 K2CR2 பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்னால பரிசோதனைக்கு போயிட்டோம். கொஞ்ச நாள் பரிசோதனையோட மினக்கிட வழியா போச்சு. இந்த கேள்வியெல்லாம் நீங்க ஏற்கனவே பரிச்சயமான கேள்விகள் செய்திருப்பீங்க. இப்ப தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. ஒரு கேள்வி இருக்கா? நீர்ல கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் அமைப்பு ஒரு எக்ஸாம் பேப்பர் கேள்வி ஒன்று எடுத்து போட்டு விட்டேன். செய்தீங்களா? சரி, ஓகே. நாங்களுடைய பரிசோதனையை பார்த்துட்டு டைம் ஓகேண்டால் அந்த கேள்வியை பார்ப்போம். தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. வினாகிரியில் உள்ள அசெட்டிக் அமிலத்தின் செறிவை துணிதல். வினாகிரியில் உள்ள அசெட்டிக் அமிலத்தின் செறிவை துணிதல்.
வினாக்கிரியில் உள்ள அசெட்டிக் அமிலத்தின் செறிவை துணிதல். வினாகிரியில் உள்ள அசெட்டிக் அமிலத்தின் செறிவை துணிதல். சரி, உங்களுக்கு தெரியும் வினாகிரி வந்து வர்த்தக ரீதியில வீட்டு பாவனைக்காக வாங்கப்படுகின்ற ஒரு அமில இயல்புடைய பதார்த்தம். அநேகமாக இறைச்சி பதார்த்தங்களை மென்மையாக்குவதற்கும் சில உணவு பதார்த்தங்களை பாதுகாப்பதற்காகவும் இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. இதுல பிரதான கூறு வந்து அசெட்டிக் அமிலம் என்று சொல்லப்படுகிற CH3COOH. CH3COOH இதுதான் இதுல பிரதான கூறு. அப்ப வர்த்தக ரீதியில விற்கப்படுகின்ற இந்த வினாகிரியில இருக்கிற அசெட்டிக் அமிலத்தின் மூலர் செறிவு எவ்வளவு என்று சொல்லி எங்களுக்கு தெரிய வேண்டும். அதைத்தான் நாங்கள் இந்த பரிசோதனை வாயிலாக அறிய போகிறோம். பழைய சிலபஸ்ல இருந்தது, இப்ப 2017 சிலபஸ் அப்டேட்ல திருப்பியும் பூர்த்தி இருக்கு. இப்ப எந்த ஒரு பதார்த்தத்துக்கும் ஒரு லேபிள் ஒன்று இருக்கும். அந்த லேபிள்ல இந்த வினாக்கிரியின் அடர்த்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிதான், இந்த வினாக்கிரியின் அடர்த்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல அசெட்டிக் அமிலம் எவ்வளவு இருக்கு, அல்லது கரைசல் அடர்த்தி, அதை பற்றி ஏதாவது தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் இந்த வினாகிரியில இருந்து ஒரு குறிப்பிட்ட கனவளவு எடுத்து நியமிக்க முடியும். சில வினாகிரியிலிருந்து நாங்கள் பரிசோதனை என்ற அடிப்படை தத்துவங்கள் உங்களுக்கு தெரியும் என்பதால நான் இதுக்கு குறைஞ்ச நேரத்துக்கு இதை கலைத்திடலாம் யோசித்தேன். வளமையை போல நாங்கள் ஒரு குழாயின் உதவியால வினாகிரி மாதிரியில இருந்து ஒரு குறிப்பிட்ட கனவளம் 25 சென்டிமீட்டர் கனவளம் 25 சென்டிமீட்டர் கனத்தை எடுத்துக்கொள்ளும். 25 சென்டிமீட்டர் கனம் வினாகிரிக்கு எடுப்போம். சரி, வெள்ளை நிற மாவல் தட்டின் மேல நிறமாற்றத்தை அவதானிப்பதற்காக வாய்ப்பு. இங்க வந்து நாங்கள் பயன்படுத்துற காட்டி வந்து அமில மூல காட்டி. வினாக்கிரி ஒரு அமில பதார்த்தம், அசெட்டிக் அமிலத்தை கொண்டிருக்குது, NaOH நியமிக்கப்படும். ஆகவே இது ஒரு அமில மூல நியமிப்பு. இந்த அமில மூல நியமிப்புகள்ல அமில மூல காட்டிகள் என்று சொல்லி பயன்படுத்தப்படுறது. நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்ட அமில மூல காட்டிகள்ல கொண்டு வந்து பினோப்தலினும் மெதைல் செம்மஞ்சளும் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு கால்குலேஷன்லயே சோடியம் கார்பனேட் HCl-க்கான தாக்கமும் NaOH-க்கும் HCl-க்குமான தாக்கமும் இருக்கு. ஆகவே பினோப்தலின் காட்டி மெதைல் செம்மஞ்சள் காட்டி தொடர்பாக ஒரு அறிவு உங்கள்கிட்ட இருக்கு. மெதைல் செம்மஞ்சள் காட்டியை வந்து மின்னமிலங்கள்ட்ட நியமிப்புக்கு பயன்படுத்த முடியாது. பின்னுக்கு அயன் ஜாமனில காட்டிகள் என்ற ஒரு பாடம் இருக்கு, அதுல ஏன் இருக்குன்னு சொல்லி நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப மெதைல் செம்மஞ்சள் காட்டி வந்து ஒரு மின்னமிலம் சம்பந்தப்படுகின்ற நியமிப்புக்கு பொருத்தப்பாடு அற்றது. இங்க வன்காரத்தால நாங்கள் நியமிக்கிறதால, NaOH போன்ற ஒரு வன்காரத்தால நியமிக்கிறதால நாங்கள் பினோப்தலினை காட்டியாக பயன்படுத்தலாம். பினோப்தலினை காட்டியாக பயன்படுத்தலாம். சரிதானே? பினோப்தலினை வந்து காட்டியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பினோப்தலின் அமில ஊடகத்துல நிறமற்றதாகவும் கார ஊடகத்துல இளஞ்சிவப்பு நிறமாகவும் காணப்படும். அவ இந்த நியமிப்பில வினாகிரிக்குள்ள நாங்கள் பினோப்தலினை சேர்த்தோம்னு சொன்னால் நிறமற்ற கரைசல் அவதானிக்கப்படும். அதே நேரத்துல NaOH முற்றாக நடுநிலையாக்கப்பட்டு மேலதிகமாக விழுகிற கரைசல் வந்து காரமாக இருக்கும். அப்ப இது வந்து இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். அப்ப முடிவு புள்ளியில வந்து நிறமாற்றம், உங்களுக்கு நிறமற்ற கரைசல் இளஞ்சிவப்பு நிற கரைசலாக மாறுறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இதுதான் முடிவு புள்ளி. முடிவு புள்ளியில வந்து உங்களுக்கு நிறமற்ற கரைசல் வந்து இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். அப்ப நியமிப்பின் வளமையான ப்ரொசீஜர்களின் படி NaOH எடுத்து நியம NaOH எடுத்து செறிவு தெரிஞ்ச NaOH எடுத்து அதனுடைய ஆரம்ப வாசிப்பு எடுத்து
இதுக்குள்ள நாங்கள் தொடக்கத்திலேயே காட்டிய சேர்க்கலாம், அவங்களுக்கு இதுல பிரச்சனை இல்லை. காட்டிய சேர்த்து NaOH நியமிச்சோம்னு சொன்னால், NaOH நியமிச்சோம்னு சொன்னால் இங்க இருக்கிற அசெட்டிக் அமிலம் NaOH தாக்கும். CH3COOH வந்து NaOH தாக்க மாட்டேன். இந்த CH3COOHக்கும் NaOHக்கும் தாக்கத்தின் உப்பும் நீரும் உருவாகும். CH3COO மைனஸும் Na+H2O உருவாகும். NaOHக்கும் அசெட்டிக் அமிலத்துக்கும் பீசமானம் வந்து 1:1 காணப்படும். ஏன்னா இது ஒரு மூல அமிலம், இதுவும் ஒரு அமிலம் மூலம். அப்ப பீசமானம் 1:1 பார்க்கும். அப்ப நிறமாற்றம் ஏற்படுவது வரைக்கும், இந்த கரைசலுக்குள்ள நிறமாற்றம் ஏற்படும் வரை நாங்கள் NaOH செலுத்தினோம் சொன்னால் இனோப்தலின் காட்டிதானே. அப்ப நிறமற்ற கரைசல் முடிவு புள்ளியில் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். இளஞ்சிவப்பு நிறமாக மாறும் போது நியமிப்பை நிறுத்தி ஆரம்ப இறுதி வாசிப்புகளுக்கு இடையிலான கனவளவை தேவைப்பட்ட கனவளவாக எடுத்துக்கொள்ளும். இவ்வாறு இந்த வினாகிரி கரைசல் 3 தடவைகள் பெறப்பட்டு தேவைப்பட்ட கனவளவு அளவிடப்படும். அப்ப நான் உங்களுக்கு நியமிப்பின் அடிப்படை விஷயம் இது. 3 கனவளவு எடுக்கப்பட வேண்டும். இந்த 3ஐயும் கூட்டி 3ஆல பிரித்து நாங்கள் சராசரி கனவளவு பெற்றுக்கொள்வோம். இந்த சராசரி கனவளவு தான் 25 சென்டிமீட்டர் கனம் வினாகிரியில் உள்ள அசெட்டிக் அமிலத்தோடு தாக்கின NaOH இருக்கு. நீங்கள் பயன்படுத்தின NaOH செறிவு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என்பதால நீங்கள் கனவளவை பயன்படுத்தி இந்த NaOH மூளை காணலாம். செறிவு தர கனவளவு, இந்த கனவளவு சென்டிமீட்டர் கனம் எடுத்து 10/3 பெருக்கி நீங்கள் டெசிமீட்டர் கனமாக மூல். NaOHக்கும் அசெட்டிக் அமிலத்துக்கும் பீசமான 1:1. ஆகவே இந்த அசெட்டிக் அமிலத்தின் மூலம் 0.1 தர V தர 10/3 சராசரி கனவளவு என்றால் V-வார் என்று சும்மா நான் தான் நோட்டேஷன் கொடுத்துருக்கேன். கட்டாயம் பார் போடணும் அவசியம் இல்லை. அதாவது அசெட்டிக் அமிலத்தோட தாக்குறது தேவைப்பட NaOH கனவளவு. எங்களுக்கு இந்த 25 சென்டிமீட்டர் கனம் வினாகிரியில இருக்கிற அசெட்டிக் அமிலத்தின் மூல்வெ இங்க 2 நோக்கம் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னு சொன்னால், இந்த வினாகிரியில இருக்கிற அசெட்டிக் அமிலத்தின் செறிவை, மூலர் செறிவை துணி இருக்கு. சரிதான், வினாகிரியில உள்ள அசெட்டிக் அமிலத்தின் மூலர் செறிவை துணி. அப்ப மூலின் கீழ் கனவளவு 25 சென்டிமீட்டர் கனம் வினாகிரியில இருக்கிற அசெட்டிக் அமிலத்தின் மூல் வந்து 0.1 தர V-பார் தர 10/3 மூல். உங்களுக்கு கரைசலின் கனவளவு 25 சென்டிமீட்டர் கனம், அதையும் டெசிமீட்டர் கனமாகிறது 10/3 பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டெசிமீட்டர் கனமாக. இங்க இருக்கிற 10/3 இதை பற்றி நீங்க சொன்னால் இந்த கோவை வரும். இதுல V-பார் வந்து பரிசோதனையில அளவிடப்பட்ட ஒரு பெருமானம். V-பாரை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா வினாகிரியில இருக்கிற அசெட்டிக் அமிலத்தின் செறிவை காணலாம். அடுத்தது வந்து இந்த வினாகிரியில அசெட்டிக் அமிலத்தின் துணிவு சதவீதம். சரியா, வினாகிரியில வந்து அடர்த்தி வந்து சொல்லப்பட்டிருந்தால் அல்லது எங்களுக்கு இந்த வினாகிரியின் அடர்த்தி தெரியுமாக இருந்தால் நாங்கள் இந்த அசெட்டிக் அமிலத்தின் திணிவு வழி சதவீதத்தையும் காணலாம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் 25 சென்டிமீட்டர் கனத்தில் இருக்க அசெட்டிக் அமிலத்தின் மூல கணிச்சிருக்கு 0.1 V தர 10/3 முறை NaOH மூலுக்கு அசெட்டிக் அமிலத்தின் மூல் சமம். அப்ப 25 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள இருக்கிற அசெட்டிக் அமிலத்தின் துணிவை இதை பயன்படுத்தி நாங்கள் காணலாம். அசெட்டிக் அமிலத்தின் சார் மூல கூட்டத்தின் இதை பெருக்கினோம்னு சொன்னால் அசெட்டிக் அமிலத்தின் துணிவு வரும். அடர்த்தி தெரியும் என்று சொன்னால் அடர்த்தி சமன் துணிவின் கீழ் கனவளவு என்ற ஒரு சமன்பாட்டை பயன்படுத்தி உங்களுக்கு தெரியும். அடர்த்தி என்பது கரைசலின் இயல்பு. சரி, அடர்த்தி என்பது கரைசலினுடைய இயல்பு. அவ அடர்த்தி சமன் துணிவின் கீழ் கனவளவில் அடர்த்தியையும் கனவளவையும் பயன்படுத்தினா கரைசலின் துணிவு வரும். நீங்கள் எடுத்த கரைசல் 25 சென்டிமீட்டர் கனம், அவ 25ஆல அடர்த்தியை பெருக்கினீங்கன்னு சொன்னால் கரைசல் துணிவு வரும். அப்ப மொத்த துணிவின் மேல் அசெட்டிக் அமிலத்தின் துணிவு போட்டு 100ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னால் இந்த வினாகிரி மாதிரியில உள்ள அசெட்டிக் அமிலத்தின் திணிவு வழி சதவீதத்தையும் எங்களால காணக்கூடியதாக இருக்கு. இதுல கணக்க பிரச்சனை ஒன்றும் இல்லை. என்னன்னு சொன்னால் ஏற்கனவே நீங்க ஒரு அமிலத்தையும் காரத்தையும் வந்து நியமிச்சிருக்கு. NaOHக்கும் HClக்குமான தாக்கம் என்ன மாதிரி நியமிக்கப்பட்டோ அதே மாதிரி தான் இந்த அசெட்டிக் அமிலத்துல இருக்கிற வினாகிரியில இருக்கிற அசெட்டிக் அமிலமும் மென்னமிலமும் NaOH வந்து நியமிக்கப்படும். இந்த நியமிப்பை பயன்படுத்தி நாங்கள் ஒரு கரைசலினுடைய செறிவையும் அதனுடைய துணிவு வழி சதவீதத்தையும் என்ன செய்யலாம்னு சொன்னால் அறிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு நியமிப்பே என்னன்னு தெரியாது, ஆனால் NaOH செறிவும் கனவளவும் கேள்வியில தரப்பட்டால் நீங்க என்ன செய்வீங்க, இந்த ப்ரொசீஜரின் படி
வீசமான தொடரை பயன்படுத்தி நீங்கள் கேட்கிற கேள்விக்கு விடையெடுக்கக்கூடியதாக இருக்கு. சரி, அப்ப இந்த பிராக்டிக்கல் அநேகமாக நாங்கள் ஒரு தரம் கதைக்கிறது குரல் கடைசி செக்ஷன்ல இருக்கு. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கும் பெறாது, நல்ல நாளைக்கும் பள்ளிக்கூடம் பெறாது, வேந்தங்க பிராக்டிக்கல் செய்யறது. சரிதானே? ஆகவே பேசிக் வந்து ஜெனரல் கெமிஸ்ட்ரி கல்குலேஷன்ல நீங்க படிச்ச HCLக்கும் NEOக்குமான நியமிப்பின் ப்ரொசீஜர் தான் வளமையா. சரியா? அப்ப இதுல ஒரு பிராக்டிக்கலாக நாங்கள் இதை வந்து திட்டமிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு தொழில்முறை ரீதியாக ஒரு வினாகிரி கரைசலுக்கு அளவு போடக்கூடியதாகவும் இருக்கு. இப்ப திடீர் ஒரு ஆளுக்கு ஒரு கம்பெனியில வேலை கிடைச்சிட்டு வாங்கி அசட்டிக் அமில வினாகிரி உற்பத்தி செய்யற கம்பெனியில வேலை கிடைச்சா லேபிள் பண்ணணும்னா இந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்தா அவர் தான் என்ன செய்ய வேண்டி வரும், இந்த மாதிரி கணிக்க வேண்டி வரும். சரிதானே? அப்ப உங்களுக்கு ஒரு இப்ப நாங்கள் வந்து கடையில போய் சும்மா வினாகிரின்னு தான் கேட்போம். அதுல இருக்கிற அசட்டிக் அமிலத்தின் பெர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அது தூய்மை அல்லது தரம் என்ன செய்யப்படும், மாறலாம். நாங்கள் ஒரு நாள் பாக்குறதுல தானே எங்களுக்கு அது தெரிய மாட்டுதான். லேபிள்ல இருக்கு எவ்வளவுத்தோட கூடைகள் தானே இல்லை, எவ்வளவுத்தோட குறைவா இருந்தா கூடாது, எவ்வளவுக்கு இருக்க வேணும் அப்படின்னு எல்லாம் ஒரு இதுக்கு தானே. அதை வந்து அளவுறது வந்து இந்த மாதிரி தான். சரிதானே? இதுல பெருசா நாங்கள் மெனக்கடவும்னா ப்ரொசீஜர் எழுதி கொடுப்போம். இந்த படத்தை போட்டு கொடுப்போம். இந்த படத்தை குறிப்பிடுவோம். பினோப்தலின் காட்டி வினாகிரியில சேர்க்கிறோம். சைவரசம் ஒருவியம் சரிவுடைய எண்ணியை வச்சு அளநியமிக்கும். சரி, வெள்ளை தட்டின் மேல நியமிப்பு கூடிய வச்சுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு நிறமாட்டம் வந்து இலகுவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அதுக்குதான் இந்த மாபிள் தட்டுன்னு சொல்லி இருக்கு முதல் ஒரு சந்தர்ப்பத்தில். பாயிண்ட் 1 எழுதி கொள்ளுங்க. இருபத்தி 5 சென்டிமீட்டர் கனம், 25 சென்டிமீட்டர் கனம், 25 சென்டிமீட்டர் கனம் வினாக்கிரி மாதிரியை வினாக்கிரி மாதிரியை 25 சென்டிமீட்டர் கனம் வினாக்கிரி மாதிரியை வலுப்பார்த்தல் குடுவைக்குள் மாற்றுதல். வலுப்பார்த்தல் குடுவைக்குள் மாற்றுதல்.
25 சென்டிமீட்டர் கனம் வினாக்கிரி மாதிரியை எழுப்பாட்டல் குடுவைக்குள் மாற்றுதல். வலுப்பாற்றல் குடுவைக்குள் மாற்றுதல். அடுத்த பாயிண்ட், காட்டிகள் சேர்க்கையாக கணக்க சேர்க்கக்கூடாது. அமில மூல காட்டிகள் சேர்க்கும் போது நாங்கள் பொதுவாக 2 தொடக்கம் 3 துளி தான் சேர்ப்போம். 2 தொடக்கம் 3 துளி காட்டி தான் சேர்த்துக் கொள்வோம். அடுத்த பாயிண்ட் ஜாலி கொள்வோம். பினோப்தலின் காட்டி, பொதுவாக நாங்கள் பிஎன் காட்டின்னு சொல்றாங்க. பினோப்தலின் காட்டி 2 தொடக்கம் 3 துளி. பினோப்தலின் காட்டி 2 தொடக்கம் 3 துளி சேர்த்த. 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 அடுத்தது, நியம NaOH அளவில் எடுத்து, நியம NaOH அளவில் எடுத்து, நியம NaOH செறிவு தெரிஞ்ச NaOH, நியம NaOH அளவில் எடுத்து, நியம NaOH அளவில் எடுத்து முடிவு புள்ளியில் NaOH கனவளவை குறித்துக் கொள்ளல். NaOH கனவளவை குறித்துக் கொள்ளல். முடிவு புள்ளியில் NaOH கனவளவை குறித்துக் கொள்ளல். முடிவு புள்ளியில் NaOH கனவளவை குறித்துக் கொள்ளல். மூன்று தடவைகள் நியமிப்பு மேற்கொள்ளப்பட்டு, 3 தடவைகள் நியமிப்பு மேற்கொள்ளப்பட்டு கணிப்பிற்கு சராசரி வாசிப்பினை எடுத்துக்கொள்ளல். கணிப்பிற்கு சராசரி வாசிப்பினை எடுத்துக்கொள்ளல். கணிப்பிற்கு சராசரி வாசிப்பினை எடுத்துக்கொள்ளல். சரியா? அடுத்த பாயிண்ட் சாலை கொள்ளுங்க. மேற்படி நியமிப்பில்
மேற்படி நியமிப்பில் முடிவு புள்ளியில், சரியா, மேற்படி நியமிப்பில் முடிவு புள்ளியில் நிறமற்ற கரைசல் இளம் சிவப்பு நிறமாக மாறும். நிறமற்ற கரைசல் இளம் சிவப்பு நிறமாக மாறும். நிறமற்ற கரைசல் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும். சரியா? ஒரு மென்னமிலம் சம்பந்தப்படுகின்ற நியமிப்பில மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்த முடியாது. அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே உண்மையில அயன் சமநிலையில இருக்கு. நாங்கள் அயன் சமநிலை காட்டிகள் என்ற ஒரு பாடம் படிக்கும் போது அதை பற்றி கதைச்சு கொள்ளும். இந்த நியமிப்புல நீங்கள் மெதைல் செம்மஞ்சளை பயன்படுத்தக்கூடாது, பினோப்தலினை தான் பயன்படுத்தும். அதுக்காக பினோப்தலினை மட்டும்தான் பயன்படுத்தலாமன்ட்டு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச 2 காட்டியில எதை பயன்படுத்தலாம் எதை பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சா சரி. சரி, கணிப்புகள் என்று போட்டுக்கொள்ளுங்க. கணிப்புகள் உங்களுக்கு அசெட்டிக் அமிலத்துக்கும் NaOHக்குமான தாக்கம் தெரியும். அசெட்டிக் அமிலத்துக்கு NaOHக்குமான தாக்கம் CH3 COOH NaOH ஓட 1:1 தாக்கும். CH3 COO மைனஸ் Na+ ஆகவும் நீரும் விடுவிக்கும். இது ஒரு அமில மூல தாக்கம். அசெட்டிக் அமிலம் (25 சென்டிமீட்டர் கனம் வினாக்கிரியில் உள்ள 25 சென்டிமீட்டர் கனம் வினாக்கிரியில் உள்ள 25 சென்டிமீட்டர் கனம் வினாக்கிரியில் உள்ள CH3 COOH உடன் தாக்கிய NaOH-இன் மூல் இங்க நியமிக்கிறதுக்காக பயன்படுத்தின NaOH நியம கரைசல் என்றால் செறிவு தெரிஞ்ச கரைசல். ஆகவே அதன் செறிவு உங்களுக்கு தெரியும். நான் 1 மூல் டெசிமீட்டர் -3 என்று பொதுவாக குறிச்சிருக்கு. நிறமாற்ற தேவையான கனவளவு நீங்கள் கணிச்சிருக்கிறீர்கள். V தர 10⁻³ டெசிமீட்டர் கன. ஆக 0.1 V தர 10⁻³ மூலன அமையும். இல்ல பாரண்டு கட்டாயம் போடணும்னு அவசியம் இல்லை. சராசரி கண்டதுனால நான் பாரண்டு போடுறேன்னா 25 சென்டிமீட்டர் கனம் வினாகிரியில் உள்ள அசெட்டிக் அமிலத்துடன் தாக்கிய NaOH மூலம் இது. அடுத்ததான் நாங்கள் என்ன குறிப்பிட போறோம்? அசெட்டிக் அமிலத்துக்கும் NaOHக்குமான பீசமான விகிதம்.
அசெட்டிக் அமிலத்துக்கு விநியோகிக்கும் வீசமான வீதம் 1:1 என்றால் 25 சென்டிமீட்டர் கனம் 25 சென்டிமீட்டர் கனம் வினாக்கிரியில் உள்ள அசெட்டிக் அமிலத்தின் மூல் NaOH மூலுக்கு சமனாக இருக்கு. சரிதான். வீசமானம் 1:1 என்பதால 25 சென்டிமீட்டர் வினாக்கிரியில் உள்ள அசெட்டிக் அமிலத்தோட தாக்கி NaOH மூல் அங்க இருந்த அசெட்டிக் அமிலத்தின் மூலம் சமன். காரணம் வீசமானம் 1:1. அப்ப 0.1 V பார் தர 10⁻³ மூலாக இருக்கு. ஒரு கரைசலினுடைய செறிவு வேணுமெண்டா, மூலர் செறிவு வேணுமெண்டா அது இருக்கிற மூளை அதிண்ட மொத்த கனமூலவால பிரிக்கிறது. அப்ப இந்த ரெண்டு தகவலும் காணும். வினாகிரியில உள்ள அசெட்டிக் அமிலத்தின் மூலர் செறிவை துணிகிறது. இப்ப 25 சென்டிமீட்டர் கனம் வினாகிரியில உள்ள அசெட்டிக் அமிலத்தின் மூல் தெரியுமெண்டா நாங்கள் இந்த கரைசல்ல இருக்கிற அசெட்டிக் அமிலத்தின் செறிவை காணலாம். CH3COOH செறிவு 25 சென்டிமீட்டர் கனம் வினாகிரியில் உள்ள CH3COOH செறிவு 25 சென்டிமீட்டர் கனம் வினாகிரியில் உள்ள அசெட்டிக் அமிலத்தின் செறிவு. மூலின் கீழ் கனவளவு மூல் 0.1 V பார் தர 10⁻³ இது 25 சென்டிமீட்டர் தர 10⁻³ இது மூல், இது டெசிமீட்டர். 10⁻³ பட்டப்படம் V பார் பரிசோதனையில் அளவிடப்பட்டது. அசெட்டிக் அமிலத்தின் செறிவு கிடைக்கும். எழுதிக்கொள்ளவும். V bar பரிசோதனையில் அளவிடப்பட்ட பெருமானம். 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 மேலுள்ள கோவையில் பிரதியிடுவதன் மூலம் இதை மேலுள்ள கோவையில் பிரதியிடுவதன் மூலம் இதை மேலுள்ள கோவையில் பிரதியிடுவதன் மூலம் மூலர் செறிவு அறியப்படும். மூலர் செறிவு அறியப்படும். மூலர் செறிவு அறியப்படும். மூலர் செறிவு அறியப்படும். இங்க கவனிங்க, இந்த நியமிப்பில
நீங்கள் அசெட்டிக் அமிலத்தை தான் நியமிக்க போறீங்க. அசெட்டிக் அமிலம் ஒரு மென்னமிலம். சரிதான், அசெட்டிக் அமிலம் ஒரு மென்னமிலம். அப்ப இதுக்கு ஒரு pH ஒன்று இருக்கு. சரிதான், இதுக்கு ஒரு pH ஒன்று இருக்கு. சாதாரணமாக சைவரசம் உரியம் செறிவுடைய வண்ணமிலங்கள்ட pH வந்து 1. வண்ணமிலங்கள்ட pH வந்து 1. ஆனால் அதே ஒரு மென்னமிலமாக இருந்தால் அதோட pH கிட்டத்தட்ட 4 அல்லது 5க்கு போயிட்டு. அமிலத்துக்கு அமிலம் மாறும். ஆனால் ஒரு மென்னமிலம் வேண்டாம், அதோட pH வந்து 4 அல்லது 5க்கு போயிட்டு. சொல்றவங்களா? ஏன் மெதைல் செம்மஞ்சளை பயன்படுத்த முடியாது அப்படின்னு கேட்டு இருக்கு. கேள்வி இதெல்லாம் விளக்கம் இருக்கு. நான் தட்டுறேன். அயன் சமநிலையில காட்டிகள் என்ற ஒரு பாடம் இருக்கு. அந்த காட்டிகள் என்ற ஒரு இடத்துல ஏன் இந்த அமில ஊடகத்துல ஒரு நிறம் காட்டுது, ஏன் கார ஊடகத்துல நிறம் காட்டுதுன்றதையும் நாங்கள் படிச்சு கொள்வோம். அதுல எந்த காட்டி வந்து அமில ஊடகத்துல என்ன நிறத்தை காட்டும், அதோட pH ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிடுவோம். இப்ப உங்களோட பாடசாலைகள்ல நீங்கள் படிக்கிறீங்கல்லானே, உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாம் பெறும். ரிப்போர்ட் கொண்டு வரச்சுல ஒவ்வொரு கிளாஸ் டீச்சரும் அப்பாவை கூட்டி கொண்டு வான்னு தான் சொல்லி விடுவோம் ஸ்பெஷலா. ஆனா பிள்ளைகள் எல்லாம் அம்மாவை கூட்டிக் கொண்டு தான் போகும். ஏன் நீங்க அம்மாவை கூட்டிக் கொண்டு போறீங்க, அப்பாவை ஏன் கூட்டிக் கொண்டு போகலைன்றதுக்கு காரணங்கள் சில இதுல இருக்கு. சரிதாங்க, நீங்கள் எடுக்கிற 35 மார்க்ஸ் குறைஞ்ச மார்க்ஸை அம்மா சில இடத்துல பெருமையா பார்க்கலாம். என்ற உள்ள 34 மார்க்ஸ் எடுத்துட்டு, சரியா, அம்மா 34 மார்க்ஸ், அந்த உள்ள 34 மார்க்ஸ் வந்துட்டு பெருமையா பார்க்கலாம். அப்ப வேணுமெண்டா குட்ன்னு சொல்லுவோம் அம்மா, குட் எந்த வாயில வரும். அதுவே சில இடத்துல அப்பாவா இருந்தால் 45 எடுத்தாலும் பள்ளிக்கூடத்திலே வச்சு அடிவிடும். சரி, கிளாஸ் முடிஞ்சுது, ஓகே நான் கட் பண்றேன்னு சொல்ல கிடையாது. அப்படி திரும்ப கிடையாது, அక్కడ ஒரு காண கிடையாது. ஆனா அடுத்த கிளாஸ் இருக்குது ரீஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னா கன நேரம் செல்லுது. இந்த ஒரு படத்துல வடிவேல் இந்த கோயிலுக்குள்ள போய் கும்பிட போய் ஒரு புது செருப்பை கலட்டி விட்டுட்டு அதையே பார்த்து கொண்டு போகும், எந்த ஆரம் சுட்டு கொண்டு போயிடுவாட்டு. தெய்வத்தை ஒருக்கா திரும்பி பார்த்துட்டு செருப்பை காணுங்க. அந்த முகத்துல யாரோட நடத்தோட ஓடிட்டார். அது மாதிரி கிளாஸ் முடிஞ்சுது அப்படின்னு நான் சொல்லிட்டு அங்கால திருவிடிக்கு வாங்கி ஒரு தடவை எங்க கிடைக்கும் எல்லாம் ஓடிடும். இந்த கட் ஆயிட்டு ஜாயிண்ட் ஆகிற அந்த டைம்ல மட்டும் நான் ஒரு 5 நிமிஷம் பார்த்து கொண்டிக்க வேண்டியா கிடையாது. திருப்பி அவ்வளவு ஜாயிண்ட் ஆகுது. சரி, இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்தை கவனிச்சு கொடுக்கணும். அம்மாட எதிர்பார்ப்பு பிள்ளை ஒரு 20 மார்க்ஸை தாண்டினாலே பிள்ளை படிக்குதுன்னு இங்க பக்கத்து விட்ட பீலா விட்டு வந்து தெரியுமா. சில நேரம் அப்பாண்ட எதிர்பார்ப்பு சில இதுல 50க்கு மேல எடுத்தாதான் பிள்ளை படிக்குது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. நீங்க எடுத்த மார்க்ஸோ 45 இருக்கு. அப்பா பொறுத்தவரையில நீங்கள் படிக்கிறீர்கள் என்ற ஒரு மனநிலையும், அம்மா பொறுத்தவரையில நல்லா படிக்குது என்ற ஒரு மனநிலையும் சில இதுல தோன்றும். அதே மாதிரி காட்டிகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த அமில மூல காட்டிகள் சொல்லி ஸ்பெஷல் அமில மூல காட்டிகள். இப்ப நாங்க மாப்பொருளையும் காட்டியா தானே பயன்படுத்துறோம். அது அமில மூல காட்டி இல்ல தான். கேஎம்என் போரும் காட்டியா தானே வெளிப்படும், அது அமில மூல காட்டி இல்ல. இங்க நாங்கள் பயன்படுத்துறோம் அமில மூல காட்டிகள். ஒரு அமில ஊடகத்துக்கும் கார ஊடகத்துக்கும் நிறமாட்டத்தை ஏற்படுத்தி காட்டி அமில மூல காட்டிகள். இந்த அமில மூல காட்டிகள் அம்மா அப்பா மாதிரி என்ன செய்யணும், ஒரு ரேஞ்சை வச்சிருக்கு, தங்களுக்கு ஒரு ரேஞ்சை வச்சிருக்கு. இதை தாண்டினால் ஓகே, இதுக்கு உள்ள இருந்தா இல்ல வேற ஒரு மாதிரி. அம்மாண்ட ரேஞ்ச் வந்து பிள்ளை 35 தாண்டிட்டா பிள்ளை பாஸ். அப்பவே என்னத்துக்கு பிள்ளையோட சத்தம் கொடுக்கும்.
அப்ப 45 மார்க்ஸ் எடுத்த பிள்ளை அம்மா பொறுத்தவரை படிக்கிற பிள்ளை குட். வீட்டை போனா முட்டியோட சோறு வரும். ஆனா அப்பாண்ட ரேஞ்ச் என்னவா இருக்கு? 50 மார்க்ஸ் எடுத்தாதான் இது ஃபைனல்ல வந்து 35 மார்க்ஸுக்கு மேல நாம் எடுக்கும். ஆகவே இவருக்கு இப்ப 45 மார்க்ஸ் ஆளுக்கு சொட் போட தான் வேணும் என்ற ஒரு மனநிலை இருக்கும். சரி, ஆனா பிள்ளை எடுத்த மார்க்ஸ் 45. அம்மாண்ட ஃபீலிங்ல பிள்ளை படிக்குது, அப்பாண்ட ஃபீலிங்ல பிள்ளை படிக்குது. இதுதான் அந்த எதிர்பார்ப்பு. அவை அந்த ரேஞ்சுக்குள்ளதான் அவை அந்த முடிவை தீர்மானிக்கப்படும். காட்டி இப்படி தனக்கொண்ட ரேஞ்சை வச்சிருக்கு. பினோப்தலின் காட்டிய பொறுத்தவரையில எந்த pH உடைய கரைசல்கள் எல்லாம் அமிலங்கள், எந்த pH உடைய கரைசல்கள் எல்லாம் காரங்கள் தனக்கு ஒரு ரேஞ்சை வச்சிருக்கு. அப்பா அம்மா 50 விட கூட எடுத்தாதான் பிள்ளை படிக்கும், 50 விட குறைய எடுத்தா அது படிக்காது. அப்பாண்ட முடிவு. அம்மாண்ட முடிவு 35க்கு மேல எடுக்கிற பிள்ளை எல்லாம் படிக்கும், பாஸ் பண்ணி. 35 குறை எடுக்கிற பிள்ளை தான் படிக்காதுன்னா அம்மாண்ட. அப்ப 45 எடுத்த பிள்ளை அப்பா பொறுத்தவரையில படிக்க மாட்டாத மக்கு, அம்மா பொறுத்தவரையில அதுதான் பெஸ்ட். சரி, அப்ப இந்த கரைசல்லையும் இதுதான் நடக்க போகுது. பினோப்தலின் காட்டின் ரேஞ்ச் வந்து பினோப்தலின் காட்டின் pH ரேஞ்ச், பினோப்தலின் காட்டினுடைய pH ரேஞ்ச் வந்து 8.3 தொடக்கம் 10. ஒரு கரைசலினுடைய pH 8.3 விட குறைவாக இருந்தால் பினோப்தலின் காட்டி அதை அமில கரைசலாக கருதி கொள்ளும். ஆகவே நிறமற்றதாக இருக்கு. 10.0 கூடவாக இருந்தால் அது காரமாக ஃபீல் பண்ணிக்கொள்ளும், அது கார ஊடகத்துக்கு விளஞ்சுவப்படுறதை காட்டும். இந்த ரெண்டுக்கும் விடப்பட்ட pH உடைய கரைசல் இந்த ரெண்டு டைம் மிக்ஸ்ட் நிறம் தெரியும். இது நிறமற்றது, அது விளஞ்சுவப்பு. ஆகவே விளஞ்சுவப்படுறதான் தெரியும். பினோப்தலின் ரேஞ்ச் இதுதான். அப்ப பினோப்தலினை கொண்டு போய் pH 8 உடைய ஒரு கரைசலுக்குள்ள நீங்கள் சேர்த்தீங்களாக இருந்தால் பினோப்தலின் நிறமற்றதாகத்தான் இருக்கு. சரியா? ஏன் பினோப்தலினை பொறுத்தவரை 8.3 குறைஞ்சதெல்லாம் அமிலம். அப்பா மாதிரி 50 குறைஞ்ச ஒன்றும் படிக்காது, 50 கூடினாதான் படிக்க மாட்டா. அது ஒரு புள்ளியில வச்சு ரேஞ்ச் போடுறாங்க. இது தங்களுக்குள்ளே ஒரு வீச்சு வச்சிருக்கு. மெதைல் ரேஞ்ச் ஒரு வீச்சு இருக்கு. என்னன்னு சொன்னால் 3.1 தொடக்கம் 4.4 pH. 3.1 விட குறைஞ்ச pH உடைய கரைசல்களை அமிலமாகவும் 4.4 விட கூடிய pH உடைய கரைசல்களை மூலங்களாகவும் மெதைல் ஒரேஞ்ச் வந்து கருதி கொள்ளும். சரியா? மெதைல் ஒரேஞ்சை பொறுத்தவரையில இதுதான் ரேஞ்ச். அப்ப அசட்டிக் அமிலம் ஒரு மென்னமிலம். மென்னமிலத்தின் pH 4 விட கூடவாகத்தான் இருக்கு. அப்ப நியமிப்பு குடுவைகளே மெதைல் ஒரேஞ்சை கொண்டு சேர்த்தீங்கன்னு சொன்னால் மெதைல் ஒரேஞ்சு அங்க வந்து பார்க்க pH வந்து என்ன 4.4 4 விட 5 கிட்ட வந்துட்டு கூட. அப்ப மெதைல் ஒரேஞ்சை பொறுத்தவரை இந்த கரைசல் என்ன கரைசல்? கார கரைசல். அப்ப மெதைல் ஒரேஞ்சு கார ஊடகத்துக்குரிய நிறம் செம்மஞ்சளை. அப்ப வேந்து எண்ணி வச்சு விழுந்தா அப்புறம் என்ன நிறமாற்றம் பெற போகுது? அது முதலே அது கார ஊடகத்துக்கு நிறத்தை தான் காண்பிக்கும். அதுக்கு வித்தியாசம் உணராது. அதனாலதான் மெதைல் ஒரேஞ்சை இந்த நியமிப்புல பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். பினோப்தலினை கொண்டு வந்து விட்டால் 5 8.3 விட குறைஞ்சதெல்லாம் அமிலம். 5 அப்ப என்ன அமிலம் தானே. அப்ப அது சந்தோஷமா அமில ஊடகத்துக்கு காட்டும். எண்ணியோச்சு விழும்போது எண்ணியோச்சு ஒரு வெண்காரம் pH 10 தாண்டி போகும். அப்ப வந்து அதை என்ன செய்ய முடியாது, கார ஊடகத்துக்கு நிறத்தை காட்டும். இது இப்படி நிறைய கதைக்க வேண்டி வரும். அதை பற்றி கதைக்கிறேன். அதான் நான் முதல் சொல்லியில கேட்டதால சொல்லியிருக்கேன். சரி, அப்போ ஒவ்வொரு காட்டியும் இது அமிலம் இது காரம்ன்றது அந்த கரைசல்ட இயல்பை வச்சு கொண்டு தீர்மானிக்கணும். தண்ட ரேஞ்சை வச்சு கொண்டுதான் தீர்மானிக்கணும். அப்ப தான் ஒரு ஃபீலிங்ல இருக்கு. சரியா? அசெட்டிக் அமிலத்துக்கு ஒரு ரசாயன சூத்திரம் இருக்கு தானே. இப்ப என்ன சல்பூரிக் அமிலம் சொன்னால் H2SO4 இருக்கு தானே. அதே மாதிரி அசெட்டிக் அமிலத்துக்கு ஒரு ரசாயன சூத்திரம் இருக்கு, CH3COOH. சல்பூரிக் அமிலம் நாங்க என்ன எழுதுறோம்? H2SO4 எழுதுறோம். 2 ஹைட்ரஜனும் ஒரு கந்தகமும் 4 ஒட்சிஜனும் சேர்ந்து சல்பூரிக் அமிலத்தை உருவாக்கு. இது ஒரு அசெட்டிக் அமிலம். அசெட்டிக் அமிலத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அசெட்டிக் அமிலத்துல உங்களுக்கு 2 கார்பன் இருக்கு. 2 கார்பன் இந்த கட்டமைப்பு தான். அசெட்டிக் அமிலத்தின் கட்டமைப்பு தான். நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்காதால கேட்கறதுல நியாயம் இருக்கு.
இதான் அசெட்டிக் அமிலத்தின் கட்டமைப்பு. 2 கார்பன் இருக்கு. இந்த கார்பன்ல ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஓயில் இருக்கு, இன்னொரு ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட்ல இருக்கு. இது அப்ப இந்த OH பிணைப்பு உடைஞ்சுதான் இது அமிலமா தொழிற்படப்படும். அப்ப இந்த OH பிணைப்பு உடைஞ்சா O மைனஸ் தான் வரும். இந்த O மைனஸ் தான் நீங்க எழுதி இருக்கேன்னா தாக்கத்துல CH3COO மைனஸ் Na பிளஸ் சொல்லி. அப்ப அசெட்டிக் அமிலம் என்பது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். அப்ப நீங்கள் ஆர்கானிக் படிக்காதால கேட்கறதுல நியாயம் இருக்கு. இப்ப நீங்க அதை நினைச்சு குழம்பாங்க. ஒவ்வொரு அமிலத்துக்கும் ஒவ்வொரு சூத்திரம் இருக்குதானே. பாஸ்போரிக் அமிலம் H3PO4 சொல்றோம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl சொல்றோம், சல்பூரிக் அமிலம் H2SO4 சொல்றோம். அதே மாதிரி எத்தனோயிக் அமிலம் அசெட்டிக் ஆசிட் சொல்றது இதுதான், CH3COOH. அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு. இந்த காவல்ல 3 ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்கும், இந்த காவல்ல ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஓயில் இருக்கு, இன்னொரு ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட்ல இருக்கு. இந்த OH பிணைப்பு உடைஞ்சுதான் ஹைட்ரஜன் விடுவிக்கப்படும். நான் உங்களுக்கு அமிலகார பாகுபாடு படிப்பிச்சேன்னா அது மாதிரி இதை நீங்க கருதி கொள்ளலாம். சரிதான். அப்ப காட்டி ஓகே தானே. இதுல சிக்கல் காட்டிய பற்றி ஒன்று கணக்கு குழம்பாங்க. நம்ம மின்னமிலம் இருக்க மெதைல் ஒரேஞ்சை காட்டியா பயன்படுத்தலாம். நீங்க அந்த சோடியம் கார்பனேட் சோடியம் இருகார்பனேட் நியமிப்பு படிச்சிருப்பீங்களா நீ கல்குலேஷன். மெதைல் ஒரேஞ்சை பயன்படுத்தினால் கார்பனேட்டுக்கு 1:2 தாக்கம் நடக்கும், இருகார்பனேட்டுக்கு 1:1 தாக்கம் நடக்கும். பினோப்தலைன் பயன்படுத்தினா கார்பனேட்டுக்கு 1:1 தாக்கம் நடக்கும், இருகார்பனேட்டு தாக்கம் நடக்கான்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப என்ன இந்த டியூட்ல அவ்வளவு செய்தனே காட்டி படிச்சிருக்கு. சோடியம் கார்பனேட்டுக்கு HCl தாக்கம் எழுதேக்க பினோப்தலின் இருந்தா விளைவு NaHCO3யும் NaCl. இதே இடத்துல மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தினால் H2CO3 2 NaCl. H2CO3 கார்போனிக் அமிலம் உறுதி இல்லாது உடனடியாக பிரிஞ்சும் அது நீராகவும் CO2 ஆகவும் வரும். அப்ப நாங்கள் இதை சேர்த்து எழுதுறீங்க H2CO3 என்று விளைவை H2O CO2 பழகி கொள்வோம். அப்ப தாக்கத்துல பீசமான 1:2 இருக்கும். இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் பார்த்துடுங்க. இந்த டியூட்ல நிறைய கேள்வி இருக்கு. இப்படி சோடியம் கார்பனேட்டுக்கு பினோப்தலினோட ஒரு தாக்கம், மெதைல் செம்மஞ்சளோட இருந்தால் இன்னொரு வகை தாக்கம். இதுல விளைவு இரு கார்பனேட், இங்க விளைவு H2CO3. சரியா? அப்ப எழுதி இருக்கிறீங்க. பரிசோதனையில் அளவிடப்பட்ட பெருமானம் இது மேலுள்ள கோவையில் பிரதிடப்படுவதன் மூலல் சரிவு அறியப்படும். இப்ப இந்த பரிசோதனை நோக்கம் மூலர் சரிவு அறிகிறது மட்டும் இல்லை. இந்த வினாக்கிரியில இருக்கிற அசெட்டிக் அமிலத்தின் திணிவு சதவீதம் அதை அறியும். அவ திணிவு சதவீதம் அறியணும்னா கரைசலின் மொத்த திணிவு வேணும். கரைசலின் மொத்த திணிவு வேணும்னா கரைசலின் அடர்த்தி தெரிய வேணும். கீழே எழுதி கொள்ளுங்க. வினாக்கிரியின் அடர்த்தி தரப்படின் அசெட்டிக் அமிலத்தின் திணிவு சதவீதத்தை துணிய முடியும். அசெட்டிக் அமிலத்தின் திணிவு சதவீதத்தை அசெட்டிக் அமிலத்தின் திணிவு சதவீதத்தை துணிய முடியும். அடர்த்தி d கிராம் சென்டிமீட்டர் -3 எனின் அடர்த்தி d கிராம் சென்டிமீட்டர் -3 எனின் நீங்கள் பரிசோதனைக்கு எடுத்த வினாக்கிரியின் கனவளவு 25 சென்டிமீட்டர் கனம்.
ஒரு சென்டிமீட்டர் கனம் வினாகிரின் திணிவு டி கிராம். அப்ப 25 சென்டிமீட்டர் கனம் வினாகிரின் திணிவு என்ன செய்யலாம் காணலாம். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளம். ஆகவே 25 சென்டிமீட்டர் கனம் வினாகிரியின் திணிவு 25 சென்டிமீட்டர் கனம் வினாகிரியின் திணிவு அடர்த்தி தர கனவளம். அடர்த்தி டி கிராம் சென்டிமீட்டர் -3 கனவளம் 25 சென்டிமீட்டர் கனம். ஆகவே 25 டி என அமை. இதுதான் கரைசலின் மொத்த திணிவு. இந்த 25 சென்டிமீட்டர் கனம் வினாகிரியில இருக்கிற அசெட்டிக் அமிலத்தின் மூல் 0.1 வீதர 10⁻3. அப்ப வினாகிரியின் அசெட்டிக் அமிலத்தின் மூல் தெரிஞ்சால் அசெட்டிக் அமிலத்தின் சார் மூலக்கூற்று திணிவு 60 பெருக்கினீங்க என்றால் அசெட்டிக் அமிலத்தின் திணிவு 25 சென்டிமீட்டர் கனம் கரைசல் இருக்கிற அசெட்டிக் அமிலத்தின் மூல் கணிச்சிருக்கிறோம். வினாகிரியின் துணிவு கணிச்சாச்சு. அசெட்டிக் அமிலத்தின் துணிவு அசெட்டிக் அமிலத்தின் மூலர் துணிவு இந்த மூலக்கூற்று சூத்திரம் எழுதி இருக்கிறீங்களா? 2 கார்பன் 2 ஒட்சிஜன் 4 ஹைட்ரஜன். சரிதான்? அசெட்டிக் அமிலத்தின் மூலர் துணிவு எவ்வளவு வரும்? கார்பன் 12 12 24 24 ஹைட்ரஜன் 1 படி 4 28 ஒட்சிஜன் 32 60 கிராம் மூல் -1 பேர். அசெட்டிக் அமிலத்தின் மூலர் திணிவு 60 கிராம் மூல் -1. 25 சென்டிமீட்டர் கனத்தில் இருக்கிற அசெட்டிக் அமிலத்தின் மூல் தெரியும் 0.1 வீதர 10⁻3 மூல். ஆகவே அசெட்டிக் அமிலத்தின் திணிவு காணும். அசெட்டிக் அமிலத்தின் திணிவு மூல் 0.1 வி பார் தர 10⁻3 தர 60 கிராம் மூல் -1. சரி, அசெட்டிக் அமிலத்தின் திணிவு 0.1 வி பார் தர 10⁻3 தர 60 கிராம் மூல் -1. இதை நாங்கள் பெருக்கினோம்னா 6 வி பார் தர 10⁻3 கிராம். உங்களுக்கு என்ன வேணும்? அசெட்டிக் அமிலத்தின் திணிவு வழிச்சதவீதம். அப்ப லேபிள்ல பாத்தீங்கன்னா அதே திணிவு வழிச்சதவீதம் தான் இருக்கு. இப்ப அசெட்டிக் அமிலத்தின் திணிவு சதவீதம் அசெட்டிக் அமிலத்தின் திணிவு சதவீதம் மொத்த திணிவு 6 வி பார் தர 10⁻3 கிராம். சாரி 25 டி கிராம் மொத்த திணிவு. கரைசலின் திணிவு கரைசல் திணிவு வினாகிரியின் திணிவு மொத்த திணிவு 25 டி கிராம். இதுல அசெட்டிக் அமிலத்தின் திணிவு 6 வி பார் தர 10⁻3 கிராம். உங்களுக்கு அடர்த்தி தெரியும். வி பார் பரிசோதனையில் அளவிடப்பட்டது. திணிவு பின்னம் வந்துடும். இதை 100ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னால் திணிவு சதவீதம். இது அசெட்டிக் அமிலத்தின் திணிவு.
அசட்டிக் அமிலத்தின மூல சார் மூலக்கூறு வாழ பெருக்கணும். எங்க அசட்டிக் அமில வினாகிரியின் மொத்தம் அடர்த்தி தர கனவள வாழ பெருக்கி கணிச்சிருக்கு. மொத்தத்தின் மேல் குறித்த பதார்த்தத்தின் திணிவு தர 100. இதெல்லாம் நியமிப்பண்டு செய்ய படிக்காட்டாலும் நீங்கள் பீசமான தொடரை பயன்படுத்தி செய்யக்கூடிய கேள்விதான். வெள்ளன நான் செய்த கேள்விய அதே ஐடியாவை பயன்படுத்தி 13.9 போட்டு செய்து எனக்கு ஒரு அப்படி அனுப்புங்க. ஒன்றுக்கு ஒன்று வரும். FeC2O4க்கும் Na2C2O4க்கும் இடையிலான விகிதம். அடுத்த வகுப்பு நிறங்கள் எல்லாம் கேட்டுதான் நான் அடுத்த இதுகளை துவங்குவேன். முதல்ல இருந்து தொடக்கத்துல இருந்து படிச்சு வைங்கப்பா. சரியா? இதோட நான் வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். அடுத்த வகுப்பு அங்க தொடக்கம் தலையங்கம் போட்டதுல இருந்து எல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கோம். பாடமாக்க வேண்டியெல்லாம் பாடமாக்கணும், விளங்க வேண்டியெல்லாம் விளங்கி வச்சிருக்கணும். இந்த கேள்வி எனக்கு ஒருக்கா செய்து போடுங்க. 13.9 எடுத்து செய்து. சரி, ஓகே. போல ஓட வேண்டியா?